ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ப் ஷூட் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி டெஸ்டிங் டூல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, பர்ப் ஷூட்னா என்ன, பர்ப் ஷூட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பர்ப் ஷூட் வந்து கம்யூனிட்டி எடிஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங் எதுக்காக நம்மளோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக தியரியாகவும் பார்க்க போகிறோம், அதே நேரத்தில் ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெமோவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்ட் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, பேக் எண்டுக்கு பைத்தான் ஃபாஸ்ட் ஏபி வச்சுக்கிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பேக் எண்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், ஃப்ரண்ட் எண்ட் இது, பேக் எண்ட் இது, ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபீச்சர்லாம் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு லாகின் பேஜ் ஆட் பண்ண போறீங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஆட் பண்ண போறீங்க, தென் ஒரு ஹோம் பேஜ். ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும் போது இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக என் பாயிண்ட்ஸும் எழுதிடுறீங்க. ஸோ உங்களோட லாகின் பேஜ் என்ன பண்ணணும், டேரெக்டாக டிபியில் போயிட்டு இந்த யூசர் வந்து ப்ரீவியஸாக இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வரதுக்காக யூசரோட டிபி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷனை இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் என்னோட பேஜ் வந்து லாகின் பண்ணுற பேஜ் வந்து இன்வாலிட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி செஷன்ஸ் ஆட் பண்ணுறீங்க, ஜேடபிள்யூடி ஆட் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம், நம்மளோட அப்ளிகேஷன் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணுறோம், ஓகேவா? நார்மலாக இப்போது இந்த ஃபியூச்சர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளோட அப்ளிகேஷன் செக்யூரா தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்றது? ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு செக்யூரிட்டி டெஸ்டிங் இந்த மாதிரி ஏதாவது டூல் பத்தி தெரியல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு டெஸ்டிங் டீம்கிட்ட போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்னோட அப்ளிகேஷன்ல இருக்கு, இதை நீங்க ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி டெஸ்டிங் டூல் தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களே அந்த பக்ஸ் எல்லாமே எப்படி எப்படிலாம் ஒரு பாசிபிளா வரும் அப்படிங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ பர்ப் ஷூட்டுங்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான டூல் தான். நான் வந்து இது பிகினர்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரையும் எப்படி இந்த பர்ப் ஷூட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் என்னால் கவர் பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து நான் கவர் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ நம்ம கம்யூனிட்டி எடிஷன் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோடபிள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரைட் டு டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் போயிடும். இங்கே போயிட்டு நீங்கள் கம்யூனிட்டி எடிஷன் வந்து இங்கே விண்டோஸ் 32 இல்லைனா 64 சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களோட சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு. நான் ஆல்ரெடி பர்ப் ஷூட் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோட பர்ப் ஷூட் அப்ளிகேஷன், ஓகேவா? ஸ்டார்ட் பர்ப். லாகின்லாம் பண்ணல, டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் என்னோட அப்ளிகேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறது, ஓகேவா? ஸோ என்னோட பர்ஃபிட் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இதில் எந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லாம் வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணல, வெறும் பேக் எண்டை வச்சு ஒரு ஏபிஎஸ் 2 3 ஏபிஎஸ் இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கோடு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ஏபியில் தான் அந்த கோட் எழுதியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் ஏபி தெரியல நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நான் ப்ரீவியஸாக ஃபாஸ்ட் ஏபிக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஃபுல் கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சிம்பிளாக 2 எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எண்ட் பாயிண்ட் என்னன்னா டோக்கன் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து எம்ப்ளாயின்னு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டோக்கனுங்கிற எண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கிட்டு எனக்கு ஒரு 16 டிஜிட்ல ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது டோக்கன் அப்படிங்கிற கீழே எனக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எம்ப்ளாயிங்கிற எண்ட் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் எம்ப்ளாயியோட ஐடியையும் இந்த டோக்கனையும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மொத்த டீட்டெயிலையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த 2 எண்ட் பாயிண்ட் தான். என்கிட்ட செப்பரேட்டாக ஹோம் பேஜ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் செஷன்ஸ் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, டிபி எதுவுமே யூஸ் பண்ணல. இன்பில்டாக தான் ஒரு சும்மா ஒரு டிபி மாதிரி ஒரு லிஸ்ட்டில் டேட்டா போட்டு ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் இப்போ என்னோட ஃபாஸ்ட் ஏபி அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரன் ஆயிடுச்சு. என்னோட ப்ரௌசரில் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ளாஷ் டாக்ஸ்.
ஸோ இது ஃபாஸ்ட் ஏபியில் இன்பில்டாக இருக்க ஒரு ஃபியூச்சர் ஸ்வாகர் யூஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து விஷுவலாக உங்களோட என் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட மெத்தட் என்ன இருக்குது, அதில் என்ன டேட்டா நீங்கள் பாஸ் பண்ணணும், அதோட பேராமீட்டர் நேம் என்ன, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோட யூசர் நேம் வந்து பாஸ் பண்ணுறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே இங்கே அட்மின் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிடும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்னோட என் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எம்ப்ளாயிங்கிற என் பாயிண்ட்டுக்கு இந்த என் பாயிண்ட்ல என்னோட டோக்கனை போட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்துடும். நான் இப்போ இந்த டோக்கனை போடாமல் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் அப்படியே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் பாருங்களேன். இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா இன்வேலிட் மிஸ்டு டோக்கன் வந்துருச்சா. ஸோ நான் வந்து டோக்கனையும் சேர்த்து ஆட் பண்ணேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ரௌசரில் இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதனாலனா நான் டோக்கன் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதோட சேர்த்து ஒரு கொஷின் மார்க் போட்டு டோக்கன் அப்படிங்கிற கீழே என்னோட டோக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல டோக்கன். இந்த டோக்கனை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு இந்த 101 கோட் சென்னை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே என்னோட அப்ளிகேஷனில் ஆல்ரெடி நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த டீட்டெயிலை எனக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஃப்ரண்ட் அண்டோடு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எதுவும் பில்ட் பண்ணாததுனால நான் இந்த ஏபிஎஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏபிஐ தான் இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பர்ப் ஷூட் அப்ளிகேஷனுக்கு போகிறேன். இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணோடனே நீங்கள் ஃப்ரண்ட் எண்டாக இருந்தாலும் சரி, பேக் எண்டாக இருந்தாலும் சரி, ஏபிஐ இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு என் பாயிண்ட் கிடைக்கும் தெரியுமா. ஸோ சாரி, இந்த மாதிரி யூஆர்எல் ஒன்று கிடைக்கும் தெரியுமா. இந்த யூஆர்எல் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் பர்ப் ஷூட் அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் பேஜ். இங்கே இருக்குல்ல ஆப்ஷன்ஸ், ப்ராக்ஸி, டார்கெட், இன்ட்ரூடர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட அப்ளிகேஷன் செக்யூராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி டேப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ப்ராக்ஸினா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு மீனிங் தெரியும். ப்ராக்ஸினா என்னது, அதாவது ஒரு விஷயத்த தடுக்கிறத வந்து ப்ராக்ஸின்னு சொல்லலாமா. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு, அந்த ரிக்வஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை ஹிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் டைரக்டா போயிட்டு நம்மளோட பேக் எண்ட்ல போயிட்டு சர்வரை வந்து ஹிட் பண்ணுமா. ஸோ இந்த ரிக்வஸ்ட்டை நம்ம சென்ட் பண்ணோடனே அது சர்வரை ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே தடுப்போம்ல. ஸோ அதுதான் வந்து ப்ராக்ஸி. அந்த ப்ராக்ஸியில நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்டர்செப்ட், ஹெச்டிடிபி ஹிஸ்ட்ரி, இந்த வெப்சாக்கெட் ஹிஸ்ட்ரி, ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே மெயினாக யூஸ் பண்ண போகிறது இந்த இன்டர்செப்ட் ஆப்ஷன் தான். இன்டர்செப்ட்னா என்னங்கிறது அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குல்ல, அதாவது தடுக்கிறது. அதாவது நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டை அனுப்புகிறோம், அது வந்து நம்ம ப்ரௌசர்லேருந்து சர்வர் போய் ஹிட் ஆக போகுது. நம்ம அனுப்புகிற ரிக்வஸ்ட்டை நம்மளே தடுத்து சில மாடிஃபிகேஷன் மேக் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட சர்வருக்கு அனுப்புறது. இது நம்ம வேற ஏதாவது இன்புட்டை மாற்றி அனுப்புனாலோ இல்லை வேற ஏதாவது டேட்டா மாற்றி அனுப்புனாலோ நம்மளோட சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது நீங்கள் எப்படி ப்ரோ, அதாவது நீங்கள் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு உங்களோட யூஆர்எல்ல போட்டு என்டர் அனுப்புறீங்க, அது டேரெக்டாக போயிட்டு உங்களோட பேக் எண்ட் சர்வரை ஹிட் பண்ணுது. ஸோ இதில் எப்படி ப்ரோ இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது நம்மளோட டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க இன்பில்டாகவே ப்ரௌசர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிக்வஸ்ட்டையும் இந்த பர்ப் ஷீட் வந்து கேப்சர் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட நார்மல் ப்ரௌசரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சில எக்ஸ்டென்ஷன்லாம் ஆட் பண்ணி அதில் கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த இன்பில்டாக இருக்க ப்ரௌசரை யூஸ் பண்ணி எப்படி ரிக்வஸ்ட்டை ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்செப்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே இன்பில்டாகவே ஓப்பன் ப்ரௌசர்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா நம்மளோட அப்ளிகேஷனில். ஸோ இதை வந்து நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது இந்த /டாக்ஸுக்கு அப்புறம் இருக்குல்ல, ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு என்னோட ப்ரௌசர் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரௌசரில் நான் அந்த யூஆர்எல்லை போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோட் ஆகி வரணும்ல. ஆனால் இந்த ப்ரௌசரை நம்ம யூஸ் பண்ணும்போது வராது, லோட் ஆகிட்டே இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே பர்ப் ஷூட் இருக்குல்ல, பர்ப் ஷூட்டு அந்த ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணி
அது நம்மகிட்ட சொல்லும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இருக்கு. இந்த ரிக்வெஸ்ட் வந்து நான் உள்ள அனுப்பலாமா வேணாமா? நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும். நம்மளோட ரிக்வெஸ்ட் இந்த வந்திருக்கா? ஸோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிறத ஸோ இப்போ நான் இதை ஃபார்வர்ட் கொடுத்தேன் அப்படின்னா உள்ள போயிடும். அப்படி இல்லை நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன ரிக்வெஸ்ட்டு, அது என்ன ஹாஸ்ட், இது எல்லாமே டீட்டெயிலாக இங்கே பார்த்துக்கலாம். ஏதாவது இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொரி பேராமீட்டரில் அந்த டேட்டாவை இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்லாஷ் டாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்வாகர் யூஐ மட்டும் தான் நான் பார்க்குறேன். இங்கே நான் எந்த இன்புட்டும் கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன்னா இதை இங்கே ஃபார்வர்ட் கொடுக்குறேன். ஃபார்வர்ட் கொடுத்தோன்னே இந்த ரிக்வெஸ்ட் எனக்கு போயிடுது. ஸோ போனதுக்கு அப்புறமா இது அடுத்த ஸ்டேஜில் போய் எனக்கு லோட் ஆகிட்டே நிற்குது. எதுக்காகனா இது எனக்கு அந்த ஸ்லாஷ் டாக்ஸுங்கிறது ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் ஏஐ ஜேசான் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டையும் இது கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ இதையும் நான் ஃபார்வர்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ப்ரௌசரில் எனக்கு இப்போ அப்ளிகேஷன், அதாவது என்னோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸ்வாகர் யூஐ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டோக்கனா நம்ம நார்மலாக ப்ரௌசரில் செக் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம், டேரெக்டாக அட்மினோட டீட்டெயில்ஸ் அப்படியே போட்டு ரன் பண்ணியிருந்தோமா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், அட்மின் அப்படின்னு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சுற்றிட்டே இருக்கா? எதனால்? நம்மளோட அப்ளிகேஷன் வழக்கம் போல் அந்த ரிக்வெஸ்ட்டையும் கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட ரிக்வெஸ்ட்டு. இந்த ரிக்வெஸ்ட்டில் இந்த டேட்டாலாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, யூசர் நேம் இது, பாஸ்வேர்டு இது, ஸோ இந்த டேட்டாலாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு காட்டிடுச்சு. இப்போ இதில் கொரி பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை மறுபடியும் அப்படியே ஃபார்வர்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபார்வர்ட் கொடுக்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருமா? என்ன ரெஸ்பான்ஸு? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிடுமா? ஸோ இங்கே எனக்கு டோக்கனும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போது இந்த ரிக்வெஸ்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டு எப்படி இதை உள்ளே வருது, அதை ஸ்டாப் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க முடியும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை மாடிஃபையும் பண்ண முடியும். இப்போது அகைன் பாருங்களேன், சேம் அதே தான். நான் இங்கே மறுபடியும் அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிக்வெஸ்ட் எனக்கு கேப்சர் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அட்மின் இருக்குல்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு, இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். அட்மின்ங்கிறது அட்மினே இருக்கட்டும், இந்த பாஸ்வேர்டை வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன். என்ன பாஸ்வேர்டு மாடிஃபை பண்ண போகிறேன்னா ASSWORT அப்படின்னு மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபை பண்ணிவிட்டு இப்போ ஃபார்வர்டு கொடுக்குறேன். ஃபார்வர்ட் கொடுத்தோன்னே நம்ம தப்பாக தான் இப்போ கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன வரும்? இன்வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு வருமா? ஸோ அதே தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து, அதாவது இந்த ஸ்வாகர் யூஐலேருந்து கொடுக்கும்போது நம்ம கரெக்டான டீட்டெயில் தான் கொடுத்தோம், அட்மின் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணுறதுனால நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த HTTP ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட்டா, அதாவது 200 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா? ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு எனக்கு என்ன நடந்திருக்குன்னா அட்மின்ங்கிறத யூசர் நேமாக கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டுங்கிறத யூசர் நேமாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. அதே அடுத்த ரிக்வெஸ்ட்டை பாருங்களேன், இங்கே வந்து அட்மின்ங்கிறது யூசர் நேமாக இருக்குது, பாஸ்வேர்டுங்கிறது யூசர் நேம், அதாவது அட்மின்ங்கிறது மறுபடியும் பாஸ்வேர்டாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கொடுத்த ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. அப்படி கரெக்டாக இருந்துமே ஏன் ப்ரோ எனக்கு ஃபெயில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஒரிஜினல் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஷோ ஆகுறது ஒரிஜினல் ரிக்வெஸ்ட். ஆனால் நம்ம மாடிஃபை பண்ணோம்ல அந்த ரிக்வெஸ்ட்டை பார்க்கணும்னா எடிட்டட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல ஒரு ஆப்ஷன்ஸ், இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் எடிட் பண்ணீங்களோ அது காட்டும். இந்த இடத்துல அட்மின்னு போட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக வருமா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்செப்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சாக்கெட் ஹிஸ்ட்ரி எப்படி அப்படின்னா சேம் இதே மாதிரி தான், இன்டர்செப்ட் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நார்மலாக ப்ரௌசர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு பேக்கெண்டில் சர்வரை ஹிட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி அதே மாதிரி தான் சேம் நம்ம இன்டர்செப்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இதுவும் பண்ணும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் லாங் லாங் லிவ்டு கனெக்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் அண்ட் டேட்டா. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த பொறுத்தவரை. ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த வெப்சாக்கெட்லாம் இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் இது வந்து நான் பேசிக்காக கவர் பண்ணல. ஸோ இந்த HTTP ஹிஸ்ட்ரி டேப் தான் நமக்கு மெயின். ஸோ இந்த இன்டர்செப்ட் அடுத்து HTTP ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ப்ராக்ஸியில் இருக்க இன்டர்செப்ட் பற்றி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் டேப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஓகே.
ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டார்கெட் டேப். இந்த டார்கெட் டேப் எதுக்காக ப்ரோ நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மேப்பிங் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. அதாவது இப்போ இந்த 127 8000 போர்ட் இருக்கா? ஸோ இந்த போர்ட்ல இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓப்பன் ஏஜஸ்னு ஒன்று இருக்கு. இதை வந்து நம்ம டோக்கன் எண்ட் பாயிண்ட் வந்து ஹிட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. டோக்கன் எண்ட் பாயிண்ட்டும் அவைலபிளா இருக்கு, அப்புறம் எம்ப்ளாய் எண்ட் பாயிண்ட்டும் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம ஹிட் பண்ணியிருக்கிறது வந்து டோக்கன் எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த டாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்கு, OAuth, ரீடைரக்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க என்ன யூசர் நேமா கொடுத்தீங்க, என்ன பாஸ்வேர்டா கொடுத்தீங்க, இதுல என்ன ஸ்டேட்டஸ் கூட உங்களுக்கு வந்திருக்கு, ஸோ அது என்ன டைமுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, இங்க என்ன டோக்கன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நார்மலா நீங்க இந்த ப்ராக்ஸி டேப்ல அதாவது இந்த ஹிஸ்டரியில பாக்குறீங்கல்ல, இந்த ஹிஸ்டரியில பாக்குறத விட ரொம்ப டீட்டெயில்டா உங்களோட டார்கெட் டேப்ல வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல வரும். அதாவது இந்த URL போயிட்டு இதுக்குள்ள டாக்ஸ், இந்த டாக்ஸ்க்குள்ள எனக்கு இருக்க எண்ட் பாயிண்ட் தான் டோக்கன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டா நீங்க பாத்துக்கலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த டார்கெட் டேப் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ட்ரூடர் டேப். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரூடர் டேபை நம்ம டைரக்டா கிளிக் பண்ணி பார்க்கும்போது இது எம்டியா இருக்கும். ஸோ இதுல எப்படி ப்ரோ நம்ம பாஸ் பண்றது, மறுபடியும் ரிக்வஸ்ட் கொடுத்து தான் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்லை. இங்க உங்களோட ப்ராக்ஸி இருக்குல்ல, ப்ராக்ஸி டேப்ல இந்த HTTP ஹிஸ்டரியில போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி, அதாவது 200 ரெஸ்பான்ஸ் வந்துருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். சென்ட் டு இன்ட்ரூடர், சென்ட் டு ரிப்பீட்டர், சென்ட் டு சீக்வன்சர், தென் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே காட்டுதா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் டு இன்ட்ரூடருங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ நீங்க இன்ட்ரூடர்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா இங்க கலர் மாறிடுச்சா? ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரிக்வஸ்ட் இங்க வந்திருக்கும். ஸோ இந்த இன்ட்ரூடர் டேப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல, அதாவது இப்போ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற பிளேஸ்ல அட்மின்ங்கிறது கரெக்டா இருக்கா? ஸோ இந்த கரெக்டான அட்மினுக்கு பதிலாக நான் இங்க வந்து ஒரு 50 இன்புட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 50 இன்புட்டும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல டெஸ்ட் ஆகணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்மின்ங்கிறது மட்டும் ரீப்ளேஸ் ஆகி செக் பண்ணோம். தென் அட்மின் பாஸ்வேர்டு இது ரெண்டும் கலந்து ரீப்ளேஸ் ஆகி செக் பண்ணோம். தென் இப்போ வந்து ஒரு நான் 5 இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அதோட எல்லா காம்பினேஷனும் இந்த 2-3 யூசர் நேம்லையும் பாஸ்வேர்ட்லையும் மாறி மாறி செக் ஆகணும். இப்போ நான் சொல்லும் போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ டெமோ காட்டுறப்ப உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நான் என்னென்ன வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணுறேன், அட்மின்னு ஒன்று பாஸ் பண்ணுறேன், தென் பாஸ்வேர்ட் அதாவது யூசர் நேம்னு ஒன்று பாஸ் பண்ணுறேன், தென் பாஸ்வேர்டு ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீன் சைஸை கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸில் இந்த லெட்டர்ஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ், டிஸ்பிளே, இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுது. ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆட் அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கா? ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து இந்த அட்டாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் என்னோட வேல்யூஸை மாற்றி 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 ஒரு தடவையும் என்னோட ப்ரௌசரில் போயிட்டு ஹிட் பண்ணாமல் இங்கே என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அட்மினை தான் டெஸ்ட் பண்ணணும். ஐ மீன் இந்த அட்மின் இருக்குல்ல, இந்த அட்மினில் வேற வேற வேல்யூவை பாஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரைட் சைடில் பேலோட்ஸ் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இதில் தான் என்னோட டேட்டா வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த என்டர் நியூ ஐட்டம்னு கேட்குதா? இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அட்மின் அப்படிங்கிற ஆக்சுவலான கரெக்டான டேட்டாவை கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேண்டமான வேல்யூஸை என்டர் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் ரேண்டமான வேல்யூஸ். ஸோ அகெயின் ரேண்டமான வேல்யூஸ். ஸோ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து இங்கே சொல்லிடுறேன். இந்த இன்ட்ரூடர் டேப்ல மொத்தமா 4 டைப்பான அட்டாக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்னைப்பர் அட்டாக், பேட்டரிங் ரேம் அட்டாக், பிட்ச்ஃபோர்க் அட்டாக் அண்ட் கிளஸ்டர் பாம் அட்டாக். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் மேக் பண்ண போறேன்னா, இந்த ஸ்னைப்பர் அட்டாக் மேக் பண்ண போறேன். ஸ்னைப்பர் அட்டாக்னா என்ன அப்படின்னா, இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இன்சர்ட் ஈச் பேலோட் இன்டு ஈச் பொசிஷன் ஒன் அட் அ டைம். ஸோ இது ஒன்னா தான் ஹிட் ஆகும். அதாவது இப்போ எனக்கு வந்து 4 இன்புட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ எனக்கு 4 ரிக்வஸ்ட் தான் போகும். நான் இப்போ இங்க ஸ்டார்ட் அட்டாக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நீங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, அட்மின் அப்படிங்கிறத டிஃபால்ட் வேல்யூவா எடுத்துட்டு அதுதான் எனக்கு 0th ரிக்வஸ்டா சென்ட் பண்ணி காட்டும். ஸோ அந்த 0th ரிக்வஸ்ட்டுக்கு எனக்கு அட்மின் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது ரெண்டாவது தடவையும் நான் மறுபடியும் அட்மின் தான் கொடுத்தேன், ஏன்னா நான் அதையே ஒரு இன்புட்டா இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மூணாவது நான் இந்த ASDFGH ரேண்டம் வேல்யூஸ் கொடுக்கும்போது எனக்கு ஸ்டேட்டஸ் கோட் வந்து 401 வந்திருக்கா, அதாவது இன்வாலிட் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம இங்க
நமக்கு என்னென்ன பேலோட்ஸ்லாம் வேணுமோ அந்த பேலோட்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஹிட் ஆகிட்டு மொத்த டேட்டாவும் எனக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேப்ல மொத்த டேட்டிலையும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இந்த ரிக்வஸ்ட் போறப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இந்த ரிக்வஸ்ட் போறப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்னைப்பர் அட்டாக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது ஒரு வேல்யூவா நான் சென்ட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட்டரிங் ரேம் அட்டாக். அதாவது ஒரே வேல்யூவை மல்டிபிள் பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணி அதை செக் பண்ணோம். அதாவது இப்போ சேம் இதே பேலோட வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இது ஒரு பிளேஸா இருக்கா, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்தேன் அப்படின்னா பாஸ்வேர்டு எனக்கு ஆட் ஆயிடும். இப்போ நான் ஸ்டார்ட் அட்டாக் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா முன்னாடி நமக்கு என்ன நடந்துச்சு, ஒரே ஒரு பிளேஸ், அதாவது இந்த பேலோட்ல யூசர் நேம்ங்கிற பிளேஸ்ல மட்டும்தானே நமக்கு வேல்யூ ரீப்ளேஸ் ஆகி செக் ஆச்சு. இப்போ பாருங்களேன், இந்த யூசர் நேம்லையும் ஏஎஸ்டின்னு மாறி இருக்கு, பாஸ்வேர்ட்லையும் ஏஎஸ்டின்னு மாறி இருக்கு. ஸோ இதுதான் மெயினா இதை நம்ம யூஸ் பண்றோம்ல இதோல இந்த பேட்டரிங் ரேம் அட்டாக் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது சேம் இன்புட்டை மல்டிபிள் பிளேசஸ்ல பாஸ் பண்ணி அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். தென் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் பேட்டரிங் ரேம் அட்டாக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்ச் ஃபோர்க் அட்டாக். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேரலா ரன் ஆகும். அதாவது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டோமா, ஸோ இதோட டேட்டா செட் என்னது, அட்மின்னு ஏஎஸ்டிஎஃப்ஜி இந்த மாதிரி ஒரு ரேண்டமான வேல்யூஸ் இருக்கா, அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாவது பாஸ்வேர்டுக்கு. அதாவது ஸோ நான் இதுக்கு செப்பரேட்டாக டேட்டா ஆட் பண்ணோம். இது ரன் ஆகும்போது மற்ற அட்டாக்ஸ் மாதிரி ஒரே வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணாமல் பேரலாக செக் பண்ணும். ஸோ இப்போ பாருங்களேன், அட்மின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன், அடுத்தது சும்மா ரேண்டமாக மறுபடியும் ஆட் பண்ணுறேன் அகைன். ஓகேவா? ஸோ இப்போ 4 வேலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஸ்டார்ட் அட்டாக் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அட்மின்ங்கிறது ஒன்று கொடுத்தேன். ஸோ அட்மின்ங்கிறது கொடுக்கும்போது இந்த ரிக்வஸ்ட்டில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு யூசர் நேமில் அட்மின்னு போயிருக்கு, அடுத்து பாஸ்வேர்டு வந்து எம்டியாக போயிருக்கு. ஏன்னா நான் இங்கே ஒரு எம்டி வேல்யூ ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு எம்டி வேல்யூ போயிருக்கு. அதோட ஸ்டேட்டஸ் கோட் வந்து எனக்கு 401 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை பாருங்களேன், இப்போ இங்க யூசர் நேம் தப்பா கொடுத்துட்டேன், ஆனா பாஸ்வேர்டு வந்து கரெக்டா கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும் போதுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இந்த இதுதான் இந்த பிட்ச் ஃபோர்க் அட்டாக்கோட ஸ்பெஷல் ஃபீச்சரு. அதாவது பேரலா நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிட்ச் ஃபோர்க் அட்டாக் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிளஸ்டர் பாம்ப் அட்டாக் வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த கிளஸ்டர் பாம்ப் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி வேல்யூ இருக்குல்ல, அதில் இருந்ததுனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எம்டி வந்திருக்கு. ஸோ நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். கிளஸ்டர் பாம்ப் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து ரெண்டாவது இந்த பாஸ்வேர்டுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ டோட்டலாக நமக்கு 4 பேர் வரும். பட் ஆனால் ரிக்வஸ்ட் நமக்கு சென்ட் ஆகிறது 16 ரிக்வஸ்ட் சென்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா காம்பினேஷனையும் செக் பண்ண எனக்கு இது பாருங்க செக் ஆகிட்டே இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மின் அடுத்து அட்மின் எஃப்ஜிஹெச் இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனையும் செக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து மல்டிபிள் பேலோட்ஸை டிஃப்ரெண்ட் அட்டாக் இங்கே கொடுக்கும்போது நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இன்ட்ரூடர் டேப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டர் டேப். இந்த ரிப்பீட்டர் டேப் சேம் அஸ் நம்ம ப்ராக்ஸியில் பார்த்த இன்டர்செப்ட் டேப் மாதிரி தான். நம்ம இந்த ரிக்வஸ்ட்டை வந்து இந்த ரிப்பீட்டர் டேபுக்கு சென்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்பீட்டர் டேப் மூலயமா நம்மளோட ரிக்வஸ்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஹிட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து வேறு எதையுமே போய் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது இந்த நம்ம ப்ராக்ஸியில் இருக்க இந்த ஹிஸ்ட்ரியில் போய் ஸ்டோர் ஆகாது, எதுவுமே பண்ணாது. நீங்கள் இன்டர்னலாக இதில் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ அட்மின்ங்கிறத சும்மா அட்மின் டிஒய் அப்படின்னு போட்டு இங்கே சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ரிக்வஸ்ட் ஃபெயில் ஆகிடுமா, இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துடுச்சா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ரிப்பீட்டர் டேப். ஓகேவா? ஸோ இப்போ நான் கரெக்டான ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு செக் பண்ணும்போது எனக்கு டேட்டா வந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரிப்பீட்டர் டேபோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த சீக்வன்சர் டேப். இந்த கொலாபரேட்டர் டேப் வந்து நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணாதனால நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா சீக்வன்சர் டேப். இப்போ இந்த சீக்வன்சர் டேப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்ஸி டேப் போயிட்டு நம்மளோட ரிக்வஸ்ட்டை வந்து சீக்வன்சர் டேபுக்கு பாஸ் பண்ணணும். நான் சீக்வன்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு வந்துருச்சு, ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. ஸோ இங்கே எனக்கு என்னோட ரிக்வஸ்ட் வந்துருச்சா. இங்கே நமக்கு என்னது டோக்கன்ஸ் தானே ரெஸ்பான்ஸாக ஜென்ரேட் ஆகுது. ஸோ நான் என்னோட டோக்கனை தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிட்டு கான்ஃபிகருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கொடுத்துட்டு எந்த இடத்துல நான் செக் பண்ண போறேங்கிற கஸ்டம் லொகேஷனை இங்கே நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எனக்கு ரெஸ்பான்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு டீட்டெயில் காட்டும். நான் இதில் வந்து டோக்கன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே கான்ஃபிகர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் ஸ்டார்ட் லைவ் கேப்சர் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிக்வஸ்ட் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தவுட் மேனுவலாக எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் என்னோட கரெக்டான ரிக்வஸ்ட் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல்லாக சென்ட் ஆகி முடிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஆட்டோ அனலைசிஸ் ஆப்ஷனும் இருக்குது. இல்லைனா நம்ம மேனுவலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 110 ரிக்வஸ்ட் வந்து எனக்கு போயிருக்கு. நான் இப்போ வந்து அனலைஸ் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது எனக்கு இது ஓவராலாக என்னோட ரிக்வஸ்ட், அதாவது டோக்கன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு மொத்த டேட்டாவையும் வியூ பண்ணிட்டு எனக்கு டேட்டா வந்து கொடுத்துரும். அதாவது எனக்கு இங்கே இந்த 110 ரிக்வஸ்ட் சென்ட் ஆயிருக்கு. எனக்கு டோட்டல் ஒரு டோக்கனோட லென்த்தும் 32. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் இதில் வந்து பிட் லெவல் அனலைசிஸ் இருக்குல்ல. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பிட் லெவலில் அனலைஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துரும். இந்த ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட ரிக்வஸ்ட்டில் இருக்க செஷன் ஐடியா இருக்கட்டும், இல்லைனா டோக்கன்ஸாக இருக்கட்டும், அது என்ன ஃபார்மெட்டில் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் இங்கே காப்பி டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டோக்கன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு அந்த 105 ரிக்வஸ்ட் இருக்குல்ல, அந்த 105 ரிக்வஸ்ட்டுக்கும் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே டீட்டெயில்டாக உங்களால் பார்க்க முடியும். அதாவது என்னென்ன டோக்கன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக உள்ளது தான் இந்த சீக்வன்சர் டேப். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீகோடர் டேப். ஸோ இந்த டீகோடர் டேப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வழியாலேயோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் வழியாலேயோ ஒரு ஏபி வழியாலேயோ பாஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட இம்பார்ட்டண்டான டேட்டாவை என்கோட் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ அகைன் வந்து நீங்கள் அதை டீகோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறதுல டோக்கன் தானே ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கனை வந்து நான் ஒரு டோக்கனை காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ண டோக்கனை வந்து நான் இங்கே டீகோடரில் போட்டு டீகோட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், என்கோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து என்னோட டோக்கனை போட்டேன். ஸோ போட்டுட்டு இதை நான் என்கோட் கொடுக்குறேன். என்கோட் ஆஸ் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கன் வந்து எனக்கு யூஆர்எல் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆயிரும். எனக்கு யூஆர்எல் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, HTML ஃபார்மேட்டு, base64. ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அகெயின் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த யூஆர்எல்லையுமே மறுபடியும் நீங்கள் வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். அதாவது ஹெக்ஸா வேல்யூவாக மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் உங்களோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டிகோடர் டேப் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பேரர் டேப். இந்த கம்பேரர் டேப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ராக்ஸியில் எடுத்துக்கோங்களேன். இந்த ப்ராக்ஸி டேப்பில் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து 2 சேம் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கோமா. ஒன்று வந்து கரெக்டான யூசர் நேம், இன்னொன்று வந்து தப்பான இருக்குது. ஓகேவா. ஸோ நான் இப்போ இந்த ரிக்வஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேரரில் சென்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கம்பேரரில் ரிக்வஸ்ட்டில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே சேம் ப்ராக்ஸி இதை மறுபடியும் கம்பேரர் சென்ட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் இல்லை, கீழே இருக்கிறதுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு 2 ரிக்வஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 2 ரிக்வஸ்ட்டையும் நான் இப்போ கம்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன, ஏதாவது இங்கே கம்பேர் வேர்டு பைட்ஸ்ன்னு இருக்கா, நான் வந்து வேர்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும், இந்த ஃபஸ்ட்டு வந்த ரெஸ்பான்ஸுக்கும் ரெண்டாவது வந்த ரெஸ்பான்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஹைலைட்டாக காட்டிடும். அதாவது மாடிஃபை ஆயிருக்கு, இதெல்லாம் டெலீட் ஆயிருக்கு, ஸோ இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு வந்து. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டுங்கிறதுனால, ஐ மீன் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு சேம் ரிக்வஸ்ட்டு, அதாவது சேம் வேல்யூவே பாஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பைட்ஸ் வச்சு உங்களால் கம்பேர் பண்ண முடியும். பட் ஆனால் பைட்ஸ் வந்து நம்மளால் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ வந்து நான் வேர்ட்ஸ் வச்சே பார்த்துக்கலாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த கம்பேரர் டேபோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாகர் டேப். இந்த லாகர் டேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இதுவரையும் நீங்கள் என்னென்ன ரிக்வஸ்ட் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கலாம், அதாவது இந்த பர்ப்ஷூட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி
என்னென்ன இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை நீங்க ப்ராக்ஸி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டார்கெட் பண்ணியிருக்கீங்க, இன்ட்ரூடர் பண்ணியிருக்கீங்க, ரிப்பீட்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லாகர்ல ஸ்டோர் ஆகும். நீங்க சீக்வன்சியர்ல சென்ட் பண்ண அந்த 105 ரிக்வஸ்ட்டும் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்க இங்க வந்து டைரக்டா பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் வந்து நீங்க அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்கனைசர் டேப். ஸோ இந்த ஆர்கனைசர் டேப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ரிக்வஸ்ட் எல்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு இங்கே இப்போ சென்ட் பண்ணியிருக்கீங்களா ப்ராக்ஸியில். ஸோ இந்த ரிக்வஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆர்கனைசர் டேப்புக்கு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டராக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது என்ன ரிக்வஸ்ட் வந்திருக்கு, என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் டேப்பில். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது சேம் அதே தான். நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ளூடர் டேப்பில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ இந்த என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன ரிக்வஸ்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்காக இந்த ஆர்கனைசர் டேப் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் டேப் எதுக்காகனா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது நான் இங்கே ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சரோட எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் டேப் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஓவர்வியூ ஆஃப் திஸ் பர்ப்ஷூட். ஓகேவா? ஸோ இந்த டேப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஓரளவு டெஸ்ட் பண்ணிவிட்டு இது நம்மளோட அப்ளிகேஷன் செக்யூராக தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.